சேனலுக்கே வணக்கம் உங்களுக்கே. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து கிராண்டி கேம் தான் விளையாட போகிறோம். இந்த கேம் விளையாடுறது நம்ம ஃபாதுலன் தான். சரி, ஓகே. நீங்கள் ஆக்சுவலி எஃப்சி மொபைலில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பேசியிருப்பாங்க. ஆனால் மறுபடியும் நாங்கள் வந்து அந்த ஃபில்டரை போட்டு விட்டேன். நான் சொல்லியிருந்தால 300th வீடியோவில் தான் அவங்க வாய்ஸ் உங்களுக்கு ரிவீல் ஆகும்ன்ட்டு. சரி, அதை விட்டுடலாம். இப்போ நம்ம வந்து இந்த கிராண்டி கேமில் வின் பண்ணாமல் இன்னைக்கு போவே மாட்டேன். அதுக்கு நான் என் பேரை மாத்துறேன், அது பண்றேன், இது பண்றேன்னா சவால் விட மாட்டேன். ஏன்னா அப்புறம் நான் அவுட் ஆயிட்டேன்னா கொஞ்சம் ஏதாவது ஆயிரும். ஸோ இப்போ நம்ம நைட் மேர் போர்டு வச்சு விளாடுறோமாண்ணா. சரி, அந்த எலி வரும் பார்த்துக்கோங்கண்ணா. ஓகே, இங்கே ஒரு புக்கு ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த கிராணியை நான் வந்து உங்களுக்கு பக் பண்ணி தரேண்ணா. என்னண்ணா? சரி, ஓகே. இதை கீழே போட்டுருங்க. இப்போ என்கிட்ட கொடுத்துருங்க. ஸோ அப்படியே நான் எங்கள் அண்ணன் கையில் நான் மைக்கு கொடுத்துட்டு இப்போ நான் எங்கள் அண்ணன் கையிலேருந்து ஃபோனை வாங்கிட்டேன். ஸோ இந்த கிராணி வந்துச்சுன்னா ஓகே, அது வந்துருச்சு. எங்கம்மா பெட்டு எலியை காணோம். அந்த எலி வராமல் இருந்தால் தான் நல்லது. ஓகே, நான் இப்போ கொடுத்துட்டே இருக்கேன். முடிஞ்சிச்சு. சரி, மறுபடியும் எங்கள் அண்ணன் கையில் நான் கொடுத்துட்டேன். போகலாம். அந்த எலி இருக்கும், பார்த்து போங்க. அந்த எலி போன கேம் பிளே அப்போ ரொம்ப மோசம் பண்ணுச்சு. இது பல்ல விளக்காது போலங்க, எப்படி வச்சிருக்குது பாருங்க பல்ல. ஷாய். சரி, வாங்க போலாம். ஓ, நீ பாத்ரூம் யூஸ் பண்ணிட்டு வரியா? இப்பதாங்க தெரியுது. ஓகே, இதுல எதுவும் இல்லை. அங்கே ஸ்க்ரூ டிரைவர் இருக்கு. சரி, ஓகே. நம்ம இந்த பிளேஸ் செக் பண்ணவே இல்லை, அதுக்குள்ளே எங்கள் அண்ணன் போயிட்டாங்க. இப்போ இங்கே ஏதாவது இருக்கணும் அப்படின்னு நம்புவோம். ஓகே, இங்கே கார்ட் வீல் இருக்கு. நம்ம இதை கீழே போட்டுடலாங்க. நம்மளுக்கு வந்து ஞாபகமாக இருக்கணும்ல. அதனால நான் இப்போ வந்து எங்கள் அண்ணனை போட்டுட்டு இங்கே போகிறேன். அட ஃபஸ்ட்டு போய் பாருங்க, போய் கீழே போட்டு வாங்க அதை. சரி, இப்போ வந்து போகிறாங்க, எங்கள் அண்ணன் போட போகிறாங்க. போட்டுட்டாங்க. சரி, வாங்க போய் மித்ததை தேடலாம். நான் ஆக்சுவலி இந்த மாதிரி பண்ண சொல்வேன். ஏன்னா இப்படி நம்ம பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வந்து நான் வந்து இந்த கார்ட் வீலை கண்டுபிடிச்சிருக்கேன். நான் இந்த இடத்துல போட்டுட்டு வேறு பொருள் கண்டுபிடிச்சிட்டேன்னா இப்போ வந்து இப்போ அது தேவை, அந்த பொருள் தேவை அப்படிங்கிற போது நான் வந்து அதை எங்கேயா போட்டுட்டேன்னா எனக்கு ஞாபகம் இல்லைன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடும். அங்கே போய் தேடுவேன், இங்கே போய் தேடுவேன். சரி, அந்த ஐயோ எலி எலி இது போன கேம் பிளேலே நம்மளை வச்சு செஞ்சிச்சு இந்த எலி. வாட்டர்மெலன் ப்ளீஸ். ஓகே, வாட்டர்மெலன் இல்லை. இங்கே இது ஹேமர் அப்படி கொடுக்குறது ஆஃபர் இல்லையா? சரி போங்க, எதுவுமே இருக்காது. எங்க நீ சாப்பிடிக்கிறேன். இந்த மைக்ரோவேவ் ஏதாவது இருக்குது? அப்பா. ஓகே, நம்ம இதை போய் அங்கே போட்டுட்டு வந்துடலாம். பீஸ் ஆஃப் பிக்சர். ஆமாம், இதே அங்கே நீங்கள் தேவையில்லாமல் எடுத்துகிட்டு போகிறீங்க அண்ணா. அது ஃபஸ்ட்டு போய் எடுத்துகிட்டு வாங்கண்ணா. ஏன்னா இப்படி பண்ணுறீங்க? அதை கீழே போட்டுருங்க. ஸோ இப்படி பண்ணும் போது ஷோ எலி இந்த எலி நம்ம வாழ்க்கையோட விளையாடுதுங்க. எத்தனை தடவை ஒரு மனுஷனை கடி பண்ணி கிட்டே வரல. நான் வாட்டுக்கு போக்க பார்த்துட்டு இருந்தேன். நீ தான் தேவையில்லாம ஏன் வழியில குடிக்கிற. அல்ல நம்ம வேற கடிச்சிட்டு போவீங்க இந்த எலி. சரி, இந்த வாழ்க்கையே ஒரு வட்டமா இல்லையே. சரி, ஓகே. நமக்கு வந்து ஒரு ஷார்ட் கன்னோட இது கிடச்சிருக்கு. ஸோ நம்ம இந்த வழியாவே போய் போட்டுடலாம். இந்த வழி போனால் மறுபடியும் அந்த எலி வந்து நம்மளை கடிச்சு வச்சிடும். அதை போட்டு வாங்குங்க. சரி, எங்கள் அண்ணன் போய் வைக்க போகிறான்னு நினைக்கிறேன். சரி, அப்படியே அங்கே என்ன இருக்குன்னு தேடிட்டு போயிருங்க. ஓகே, நம்ம போய் இங்கே செக் பண்ணலாம். சரி, ஒன்றும் இல்லை. நம்ம இந்த வாட்டி நம்ம ஜெயிக்க மாட்டோங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. நம்ம இங்கே தேடலாம். இதுக்குள்ளே ஹேமர் இருக்குது இல்லையா? இதுக்குள்ளே ஏதாவது இருக்குது இல்லை. ஓகே, ஃபைன். நம்ம எடுத்து தேடுவோம். நம்ம அங்கே தேடல, ஞாபகம் இருக்கா? அந்த ரூமில் அந்த ஒரு மாதிரி போகுமே, இந்த பேர்ட் சீட், அந்த இடம் நம்ம இன்னும் தேடவே இல்லை. சரி, அங்கேயும் நம்ம போய் தேடிடலாம். எலி நீங்கள் இல்லைல்ல, அது வரைக்கும் எங்கள் சந்தோஷம். நான் வேற எங்கள் அண்ணன் வேற தெரியாமல் அந்த நைட் மேர் போர்டை கொடுத்து விட்டான் போலங்க. இந்த நைட் மேர் மூவோட கொடுத்து விட்டானா நம்ம செத்தோன்னா அவனுக்கு மறந்து போச்சு. ஆஹா, இன்னொரு கார்ட் வீல் கிடச்சிருச்சு. எலி, இந்த எலி நம்ம வாழ்க்கையோட செம்மையாக விளையாடுது. நம்மளுக்கு இங்கே கட்டிங் ப்ரைஸ் கிடச்சிருக்கு. இங்கே ஒன்றும் இல்லை.
நம்ம இப்படியே போயிடலாம், நல்லது. ஸோ நம்ம இப்படியே மேலே போயிட்டு அங்கே போயிட்டு நம்ம இங்கே செக் பண்ணல, இங்கே செக் பண்ணுங்க, கார் கீ இங்கே போடுங்க. ஓகே நம்ம வந்து ஓகே இதில் எதுவுமே இல்லை, உள்ள ஒரு டெடி மட்டும்தான் உட்காந்துருக்கோம் பாருங்களேன். கெஸ் பண்ணேனா ஏங்க இந்த இடமே கிரீப்பியாக இருக்குங்க. ஐயோ சரி ஓகே, நம்மளுக்கு அந்த கார் கீ கிடச்சிருந்துச்சு. இதை போய் நம்ம போட்டுட்டு வந்து அதை எடுத்துக்கலாம். போடுறா காஜுவில. ஓகே இப்போ நம்ம போய் அந்த கார் கீ எடுத்துட்டு அப்படியே நம்ம கீழே போயிடலாம். எலி இந்த பக்கமாக தான் போயிருக்கு. ஏங்க இந்த எலி நம்ம வாழ்க்கையோட நல்லாவே விளையாடுதுங்க. நம்ம எங்கெல்லாம் போறோமோ அங்கெல்லாம் வருது, நம்ம எங்கெல்லாம் போகணுமோ அங்கே போகுது. ஓகே ஸ்பைடர் கீ இங்கே தான் இருக்கு. ஓகே நம்ம மேலே போய் தேடலாம். நம்மளுக்கு ஆக்சுவலி கொஞ்சம் பொருள் நிறையவே கிடச்சிருக்கு இந்த வாட்டி. ஒரு பீஸ் ஆஃப் பிக்சர் தான் இருக்கும் அங்கே. ஓ இது மேலே ஏறி போகலாம். நீங்கள் ஒரு இது பண்ணுறீங்களாண்ணா? அது முடியாது, நீங்கள் செத்து போயிடுவீங்க. இல்லை எதுவும் இல்லை. ஓகே இல்லை ஒரு வீல், இது நம்மளுக்கு தேவையே இல்லைண்ணா. ஏண்ணா? சரி ஓகே நம்ம அந்த கார் கீ எடுத்துகிட்டு போய் ஏதாவது யூஸ்ஃபுல்லாச்சும் பண்ணுங்க போங்க. கார் கீ எடுங்க, அட எடுங்களேன். சரி ஓகே இப்போ நம்ம கார் கீ எடுத்துகிட்டு அவங்க கீழே போகிறாங்க. ஸோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அப்புறம் கமெண்ட் பண்ணுறது நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிடணும். இங்கே போட்டுட்டா தான் நம்மளுக்கு வந்து கார் எடுக்கும்போது ஈஸியாக இருக்குது. நம்ம ஹேமர் கிடச்சிச்சு, ஒரு முக்கியமான பொருள் இந்த கேமில். ஹேமர் வந்து ஒரு முக்கிய பொருள். ஓகே நம்மளுக்கு ஒரு ரிமோட் கண்ட்ரோல் கிடச்சிருக்கு, அதுவும் நம்மளுக்கு முக்கியம் தான். இங்கே பார்த்தோம் நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். சில டைம்ஸ் வருதுன்னா சில டைம்ஸ் மறக்க மாட்டேன். இங்கே எங்க வந்தீங்க? ஓகே இங்கே பேர்ட் சீடும் இருக்கு. ஃபைன். தேவையில்லாம இங்கேயே வந்தீங்க. இப்போ போய் டோர்ல இருக்கிறத உடைச்சிட்டு மித்தத்துல தான் போய் உடைப்போம். ஆனா இந்த எலி எனக்கு சுத்தமாவே பிடிக்கலங்க, அது ஏன்னு தெரியல. அது நம்மளோட ரொம்ப விளையாடுதுல அதனால. ஓகே மேலே போயிட்டு நம்ம வேறனா உடைக்கணும். அங்கே மேலே அதை உடைச்சிட்டு அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம போகலாம். ஓய் எலி, உன்னை இன்னைக்கு சும்மா வர்றதா இல்லை நான். ஓகே இதை அப்படியே நம்ம கீழே போட்டுட்டு இதை எடுத்துட்டு நம்ம இங்கே வச்சுட்டு போகலாம். இப்போ போயிட்டோமா. இப்போ பேர்ட் சீட் கிடச்சிச்சுல, இப்போ நம்ம இந்த கட்டிங் ப்ரைஸ் யூஸ் பண்ணலாம். இதுக்குள்ளே என்ன இருக்குது? சேஃப் கீ இருக்குங்க. ஸோ நம்ம வந்து இப்போ அதை போகலாம். இப்போ போயிட்டு நம்ம பேர்ட் சீட் எடுத்துகிட்டு வரணும். பேர்ட் சீட் வந்து நம்ம அந்த இடத்துல தான் பார்த்தோம். இன்னும் ஒரு இடத்துல ஹேமர் யூஸ் பண்ணோம். ஏன்னா அந்த ஏஞ்சலினா ஒரு பிக்சர் இருக்கும்ல, அந்த இடம் பேர்ட் சீட் போடுவோம்ல, அந்த இடத்துக்கு நம்ம வந்து ஹேமர் கூட எடுத்துகிட்டு போகணும். ஃபஸ்ட்டு நம்ம பேர்ட் சீட் போட்டு கட்டிங் பிளேஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம். பொறுமையாக போகலாம். இந்த இடம் ஆக்சுவலி எனக்கு சுத்தமாக பிடிக்காது, ஏன்னா ஒரு மாதிரி ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும், அதனால எனக்கு பிடிக்காது. அதுக்கு அப்படியே போய்க்கலாம். ஓகே பேர்ட் சீட் எடுத்துகிட்டு இப்படியே போயிடுங்க. இந்த எலி இங்கே தான் இருக்கா? சரி ஓகே விடுங்க. நம்மளுக்கு இன்னும் பிளே ஹவுஸ் கீ கிடைக்கணும். ஸோ நம்மளுக்கு வந்து இன்னும் பிளே ஹவுஸ் கீ கிடைக்கணும். அது நல்ல வேலை அங்கே போயிடுச்சு. நம்மளுக்கு பிளே ஹவுஸ் கீ கிடைக்கணும். அப்புறம் இன்னும் நிறையவே கிடைக்கணுங்க, பார்ப்போம். இந்த சேஃப் கீக்குள்ளே என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நம்புவோம் ஏதாவது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்ன்ட்டு. தேவையில்லாத விஷயம்லாம் இருந்துச்சுன்னா அப்புறம் நம்ம என்னதான் பண்ணுறது? ஒரு மனுஷன் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். கட்டிங் கிளாஸ் எடுத்தாச்சு. போய் இப்போ நேராக மேலே போகிறோம். இந்த இடத்துல நம்ம உடைக்கணுங்க, அதை வரை நம்ம உடைக்கணும். ஓகே நீங்கள் இனிமேல் கவலையே பட தேவையில்லை, ஏன்னா எனக்கு வந்து ஹாலிடே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதனாலே நான் நிறைய ஷார்ட்ஸு வீடியோஸ் இனிமேல் நாங்கள் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். நீங்கள் கவலையே பட தேவையில்லை. நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம் உங்களுக்கு என்ன வீடியோஸ் வேணும், என்ன கேம் பிளே வேணும், எந்த ஷார்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணலாம். அது உங்களுதுங்க.
அதே மாதிரி நீங்கள் கேட்டதுனால நாங்களும் கண்டிப்பாக அதை சீரியஸாக எடுத்தது நானும் எங்கள் அண்ணனும் எடிட்டிங் பண்ணுவோம். நீங்கள் சொன்னதை நாங்கள் செய்வோம், ஓகேவா? ஸோ அது எங்களுக்கு வந்து கொஞ்சம் டேட்டா ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா எங்களால் கண்டிப்பாக பண்ண முடியாது. ஏன்னா ரொம்ப இருந்துச்சுன்னா எங்களுக்கு ஜிபி பத்தாதுங்க. அதனால ஓகே, நம்மக்கிட்ட தேவையில்லாத ஒரு கீ கிடச்சிருக்கீங்க. எங்கள் அண்ணன் எங்கேயோ போகிறான். அது ஸ்பைடர் கீ தான் வேணும் அதுக்கு. சரி ஓகே, இப்போ நம்ம ஹேமர் எடுத்துட்டு மறுபடியும் அந்த இடத்துக்கு போய் நம்ம இது பண்ணணும். ஹேமர் எடுங்க. மேலே போட்டிருந்தோம்ல ஹேமர். என்னையும் சேர்ந்து பயமுறுத்துறாங்க எங்கள் அண்ணா. எலி, அது கீழே போட்டு வாங்க. ஹேமர் எடுத்துட்டு போவான். சரி, எங்கள் அண்ணன் நாட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, மேலே போகலாம். சரி ஓகே, இப்போ வந்து நாங்கள் ஸ்வாப் பண்ணிட்டோம். எங்கள் அண்ணன் எனக்கு மைக்கு பிடிக்கிறான், நான் வந்து இப்போ பேசுகிறேன். ஸோ ஆக்சுவலி நம்ம ஒரு இடத்த செக் பண்ணவே பண்ணிட்டோம். அதுதான் இந்த இடம். நம்மளுக்கு ஒரு மீட்டு கிடச்சிருக்கு. மீட்டு வந்து நம்மளுக்கு இங்கே தான் தேவைப்படும். ஸோ இங்கே ப்ளே ஹவுஸ் கீ கிடைக்கிறது. கீ கிடைக்கல. நான் எப்போவுமே ஆஃபர் கேட்பேன், நீங்கள் பார்க்குறீங்களா? இந்த கீ கிடைக்கிறது, அந்த கீ கிடைக்கிறது. டேய், நம்மளால ரொம்ப விளையாடுதுப்பா இது. இந்த ஸ்லோமோ வேற. நான் இந்த கேமில் கண்டிப்பாக ஜெயிப்பேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா எப்போவுமே இந்த கான்ஃபிடென்ஸ் எனக்குள்ளே இருந்தே தான் ஆகும். அது ஏன்னே எனக்கு தெரியாது. பட் எவ்ரி டைம் ஐ பிளே திஸ் கேம் நான் வின் பண்ணுவேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆனால் சில டைம்ஸ் நான் வின் பண்ணவே மாட்டேன். இந்த கேம் விளாண்டு நான் உங்களுக்கு போட்டதில் ஒரு டைம் மட்டும் நாங்கள் வின் பண்ணியிருக்கோம், கார் எஸ்கேப்பில். அந்த வீடியோ என்ன வீடியோன்னு தெரியல, அது பார்த்துக்கலாம். ஸோ இதுக்குள்ளே நம்ம என்ன இருக்குன்னு செக் பண்ணிட்டு போயிடலாமா? ஸோ இதுக்குள்ளே வெறும் இதுதான் இருக்குது. நம்மளுக்கு தேவையில்லாத பொருள் தான் அது. இன்னும் நம்மளுக்கு வாட்டர்மெலன் கிடைக்கலங்க. இதுக்குள்ளே தான் நல்ல பொருளாக கிடைக்கணும். என்ன நீ மட்டும் நிற்கிற? விழு. ஐயோ, விழுடா. ஏய், ஓகே, விழுந்துருச்சு. போடுங்க, நம்மளுக்கு இன்ஜின் பார்ட் கிடச்சிருக்கு. நல்ல ஒரு பொருள் தான். இதுவரை நம்ம வந்து ஸ்வாப் பண்ணியாச்சு. ஐ ஹோப் யூ கைஸ் என்ஜாய் திஸ் வீடியோ. நீங்கள் இந்த வீடியோ வந்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து யாருமே இல்லை. ஃப்ரெண்டாகவும் சரி, டக்குட்டுக்கும் சரி, அப்புறம் என்ன சொல்கிறது, சைரஸும் சரி, யாருமே இல்லை. ஏன்னா அவங்க எல்லாருமே வெளியே போயிட்டாங்க. நானும் எங்கள் அண்ணனும் தான் சேர்ந்து உட்காந்து, இல்லை நாங்கள் யூடியூப்க்கு பண்ணுறோம், நீங்கள் வேணால் ஊர் சுற்றிட்டு வாங்கன்னு சொல்லிட்டேன். அதனால அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் டக்குட்டுக்கு மூஞ்சியில் கொஞ்சம் பேண்டேஜ் போட வேண்டிய நிலைமை. நான் தான் போன வீடியோலேயே அவன் மூஞ்சியில் பேட் வச்சு அடிச்சிட்டேன். அதனால கொஞ்சம் பாவம் தான். அவன் சீட்டிங் பண்ணதுக்கு அப்படி பண்ணியிருக்க கூடாது தான் நான். ஆனாலும் அவன் பண்ண சீட்டிங்கில் தான். அவனுக்கு அடித்ததில் நான் கூட ரத்தம் வராதுன்னு நினச்சேன். அவ்வளோ ஃபோர்ஸாக அடிக்கல நான், ஆனால் ரத்தம் வந்துச்சுங்க. அதனால அவங்க போயிருக்காங்க. அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு நாங்கள் கொஞ்சம் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்துடுறோம், ஊர் சுற்றிட்டு வரோம். நாங்கள் வந்து நீங்கள் எங்களுக்கு பார்சல் வாங்கிட்டு வந்துடுங்க, ஊர் சுற்றுற வேணா நீங்கள் சுற்றிட்டு வந்துடுங்க அப்படின்னு தான்ட்டேன். நான் அப்படி சொல்லிட்டேன். போய் பார்ப்போம். ஓகே, இதுக்குள்ளே நம்மளுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கணும். ஆக்சுவலி இந்த ஆஞ்சலினா வந்து இந்த ஸ்பைடரை ஸோ இந்த ஸ்பைடராக வரும்போது கொஞ்சம் க்ரீப்பியாகவும் கொஞ்சம் பயமாகவும் இருக்குங்க. ஸோ இந்த சைடில் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு போயிடலாம். அட பாவியில் எங்கே எதை வைக்கணும்னு ஒரு இது இல்லை. வெப்பன் கீ கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இந்த ஃபஸ்ட்டு நம்ம வெளியே எடுத்துகிட்டு போயிடலாம். அப்புறம் வேறு ஏதாவது கண்டுபிடிச்சோம்னா அதையும் எடுத்துகிட்டு போனோம், அதுவும் ஒரு டென்ஷன். இப்போ மட்டும் எப்படி இருக்கு ஆஞ்சலினா? ஏங்க நான் அதை தாங்க சொல்ல வந்தேன். இப்போ மட்டும் எப்படி இருக்கும் ஆஞ்சலினா வந்து வரா அப்படின்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ளே அவளே வந்துட்டாங்க. வாவ், சுற்றி ஒரே இடத்துல தானே வந்திருக்கோம் இல்லையா? சரி ஓகே, சுற்றி ஒரு இடத்துல வரலாம். ஓகே, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஆஞ்சலினா மட்டும் இப்போ வந்தாங்கன்னா இப்போ மட்டும் எப்படி இருக்கும் ஆஞ்சலினா அப்படின்னு அப்படிதான் சொல்லியிருந்தேன். அவங்களே வந்துட்டாங்க. இன்னைக்கு எப்படின்னு வாவ். டேய், நான் பயந்துட்டேன். டில்லு கிடைச்சிட்டு நான் பயந்துட்டேன், சாரி. நம்ம வந்து இங்கே கேஸோலினும் நமக்கு ஸ்க்ரூ டிரைவரும் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கேஸ்லினா போய் நெப்பிட்டு வந்துடலாம்.
அதுதான் எங்கள் அண்ணனோட மைண்ட் செட். ஸோ இப்போ எங்கள் விளாண்டுருக்கிறது அண்ணன் தான். நாங்கள் இப்போ ஸ்வாப் பண்ணியாச்சு. ஏன்டா ஸ்வாப் பண்ணிட்டே இருக்கீங்க? யாராவது ஒருத்தங்க விளையாடுங்கன்னு சொன்னீங்கன்னா அது என்ன முடியாது. ஏன்னா எனக்கும் பேசணும்னு சொல்லி எங்கள் அண்ணனுக்கும் விளையாடணும்னு தோணும். ஸோ எங்கள் அண்ணனுக்கு மைக்கு பிடிக்கிறது பிடிக்காது. அதான் ஒரு பிரச்சனை. ஸோ ஓகே, நம்ம வந்து இப்போ என்ன சொல்கிற ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் நம்ம அதை ஷூட் பண்ணணும்னா என்ன, ஸ்க்ரூ டிரைவர் கீழே தானேங்க இருக்குது, நீங்கள் ஏன் மேலே போகிறீங்க? ஓகே, நம்ம போய் அப்படியே அந்த ஸ்க்ரூ பண்ணி விட்டுலாம். ஸ்க்ரூ நம்ம யூடியூப் சேனலுக்கு நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாமான்னு நான் யோசிக்கிறேன். நானும் எங்கள் அண்ணனும் யோசிச்சுட்டு இருக்கோம். ஓ, பிளே ஹவுஸ் கீ போடு. 2 காட்சிகள் கிடச்சிச்சு. அது வரைக்கும் அப்புறம் நம்மளுக்கு கிடச்சிரும்ல ஏதாவது ஒன்று. பேட்லாக் கீ கிடைக்கும் அப்படின்னு நான் என்னோட கணிப்பு. இது பேட்லாக் கீ கிடைக்கும்னு. இது வாய்ஸ் ஓவர் கிடையாது, கண்டிப்பாக சொல்றது. திஸ் இஸ் நாட் அ வாய்ஸ் ஓவர். ஓகே, நம்ம போகிறோம். 2 காட்சியில் எடுத்துகிட்டு வரோம். ஓகே, 2 தானே வேணும் இல்லை 3 வேணுமா? ஓகே, 2 தான் வேணும். 2த்தையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த பிளேயர்ஸ் கீயை நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஓ, அங்கே போடையா? டேபிள் மேலே போட்டிங்க, பரவாயில்ல. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்கிறேன். செகண்டாக வந்து இந்த காட்சியில் தான் வரும்ன்ட்டு பார்ப்போமா? என் கண்டிப்பாக பார்ப்போமா? அப்படி கொடுத்துதா? ஓகே, இப்போ வந்து நம்ம அப்படியே போயிட்டு இது வந்து செகண்டாக தான் வரும். அதாவது 3rd செகண்டில் அந்த மாதிரி ஒன்று சொல்கிறேன். எஸ், நான் சொல்கிறது கரெக்டு. ஸோ கொஞ்ச நேரம் எனக்கு வாய் வலிக்குது. ஸோ ஐம் டேக்கிங் ரெஸ்ட். ஸோ நம்மளுக்கு டக்குட்டுக்கு சொல்லியிருப்பான் எப்போவுமே தண்ணி குடிக்கணுன்ட்டு பேசும்போது ஒரு மாதிரி இருக்கும்ன்ட்டு. அதெல்லாம் நான் போய் இப்போ தண்ணி குடிக்க போகிறேன். சாரி ஃபார் தட். நான் இப்போ வந்து நம்ம அண்ணன் காஜுவில் வைக்க போகிறாங்க. கடைசி காஜுவில் நம்மளுக்கு ரொம்ப கிடைக்க போகுது. ஓகே, மாஸ்டர் கீ தான் கிடைக்கும். பேட்லாக் கீ கிடைக்கும்னு நினச்சேன். ஓகே, எனக்கு லைட்டாக இருமல் வந்துச்சு. என்னங்க 2 எலி போகுது? 2 எலியா கேமில்? ஃபைன், நம்ம இப்போ வந்து உள்ளே போய் நல்லா தேட போகிறோம். மறுபடியும் ஆஞ்சலினா கிராஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வேணும்னா யார்கிட்டயும் கொடுக்க முடியாது. எங்கள் அண்ணனும் பேச மாட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறேன். நம்ம எதுவுமே கண்டுபிடிக்கல. சரி, இப்படி தொடர்ந்து வச்சு போனதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கேமோ சுற்றி சுற்றி போகிறாங்க. எங்க வருதுங்க? ஓ மை காட், இது ஆஞ்சலினா ஸ்பைடர். இப்போ வெளியே போனால் கடிச்சிடுமா? வாவ், இது எப்போ போகும்? இது அங்கேயே தாங்க நிற்கிது. இங்கே வரப்போகுது அது. அது எப்படி போகுது பாருங்களேன். வந்து நம்ம கடிச்சிச்சுன்னா என்னங்க பண்ணுறது? இப்போ கேம் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும்ல, இப்படி தாங்க அது போகும். ஓகே, இதுக்குள்ளே சேஃப் லேண்டிங் பண்ணியாச்சு. அப்படி வரும். வந்துருச்சு வந்துருச்சு. அப்படியே நம்ம போயிடலாங்க. வாவ், இது வச்சு செம கிரிப்பி கேமாக இருக்கீங்க. இது எனக்கு பயமாக இருக்கு. நம்ம வெளியே போயிடலாமா? என்னால் பேச முடியாதுப்பா. தயவுசெஞ்சு போயிருங்க. அப்பாடி, எப்படியோ வெளியே வந்தாச்சு. அந்த இடம் ரொம்ப க்ரீப்பியாக இருக்குது. ஒரு மாதிரி ரொம்ப க்ரீப்பியாக இருக்குது கூட. அங்கே ஃபேஸை பார்க்கறதுக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. ஏங்க, நம்மளுக்கு ஞாபகம் இருக்கா? இங்கே வந்து ஒரு ரிமோட் கண்ட்ரோல் பார்த்துருந்தோம். இப்போ தான் எனக்கே ஞாபகம் வருது. ஓகே, இப்போ இந்த ரிமோட் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு போய் நம்ம அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக்,
ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். யூஸ் பெப்பர் ஸ்ப்ரே மட்டும்தான் இருக்கா? உட்டன் ஸ்டிக் இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? வேஸ்ட்டுங்க, செம வேஸ்ட்டு. சரி, ஓகே. இந்த வீடியோவில் உங்களுக்கு, அதாவது நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு என்ன வரணுமோ, நெக்ஸ்ட் என்ன வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா தாங்க. வேண்டாம், அப்போ கிராணி செத்து போயிடும். இது ஏற்கனவே பக்ல இருக்கு, தேவையில்லாம ஏன் வேஸ்ட் பண்றீங்க? எம்டி. ஸோ நீங்கள் வந்து ஷார்ட்ஸ்லேயும், நான் இப்போ ரீசெண்டாக ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன், அதுலேயும் நீங்கள் போய் கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் வந்து என்னதான் பண்ணுறீங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டு நான் பார்க்குறேன். ஓகேவா? சரி, ஓகே. எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும், நான் பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. எனக்கு வந்து நம்ம இந்த கேமில் ஜெயிக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கேமை வந்து இதோட முடிச்சுக்கலாமா? எங்கள் அண்ணன் முடிக்கிறாங்க. ஸோ இந்த கேமை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய். உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய் பாய்.